ராமநாதபுரம் சிகில்ராஜா வீதி வண்டிக்கார தெரு இணைப்பு சந்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக கணபதி அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் அருள்மிகு ஸ்ரீ உஜ்ஜயினி மகாகாளியம்மன் 32ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு முகவை ஊரணியிலிருந்து கரகம் கட்டி வேல்காவடி மயில்காவடி அக்னி சட்டி விரதமிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முக்கிய வீதி வழியாக நேர்த்திக்கடனை செலுத்தி ஆலயம் வருகை தந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. அம்மன் ஆலய திருவிழாக்களில் செம்பு அல்லது பித்தளை சொம்பில் நவதானியங்கள் அல்லது புனித நீர் நிரப்பி தேங்காய் மாவிலை வைத்து வேப்பிலை மற்றும் வண்ண மலர்களால் கோபுரம் போல் அலங்கரித்து தலையில் சுமந்து வருவது கரகத்தின் முக்கிய சிறப்பாகும். அம்மனின் சக்தியை சிரசில் தாங்கி ஊருக்குள் அழைத்து வருவதாக ஐதீகம். கரகத்தை சுமப்பவர் கடும் விரதம் இருந்து பக்தி பரவசத்துடன் ஆடும் நடனமே கரகாட்டமாகும். மண்பானையில் கரிக்கட்டை விறகு கற்பூரமிட்டு அனல் மூட்டி அதை வெறும் கையால் ஏந்தி வருவார்கள். அக்னி என்பது தூய்மையின் வடிவம். உடலிலும் மனதிலும் உள்ள பாவங்களையும் அகந்தையையும் அக்னியில் சுட்டெரித்து தூய்மையாக்குவதை குறிக்கிறது. அம்மை நோய் அகலவும் தீராத பிணிகள் தீரவும் குடும்ப நலன் வேண்டியும் இந்த நேர்த்திக்கடன் செலுத்தப்படுகிறது. நாக்கு கன்னம் அல்லது முதுகு பகுதியில் சிறியது முதல் பெரிய அளவிலான வேல் அலகு குத்திக் கொண்டு காவடியை தாங்கி வருவது வேல் காவடி ஆகும். அலகு குத்துவதன் மூலம் பக்தர்கள் மௌன விரதத்தை கடைபிடிக்கின்றனர். வலியையும் வேதனையையும் தாங்கி இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் மிக கடுமையான வழிபாட்டு முறை இது. மயில் இறகுகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட மரக்காவடியை தோளில் சுமந்து மேளதாளத்திற்கு ஏற்ப ஆடிக்கொண்டே வருவது வேல் காவடியாகும். முருகப்பெருமானுக்குரிய முதன்மை வழிபாடாக இருந்தாலும் அம்மனை சக்தியாகவும் வேலவனின் தாயாகவும் போற்றி அம்மன் ஆலயங்களிலும் பக்தர்கள் மயில் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இவை அனைத்துமே பக்தர்கள் அசைவம் தவிர்த்தல், தரையில் உறங்குதல், பிரம்மச்சரியம் போன்ற கடுமையான விரத முறைகளை பின்பற்றி நான் எனும் அகந்தையை விடுத்து இறைவனை அடைவதற்காக செய்யப்படும் அர்ப்பணிப்பு வழிகளாகும். இவ்விழா ஏற்பாட்டினை விழா குழுவினர் செய்திருந்தனர்.